நமக்கு தெரியல. இத்தனைக்கும் காரணம் நமக்கு இந்த கள்ளச்சாராய விற்பனை. இது ஒரு கள்ளச்சந்தை விற்பனை. ஏன் மக்கள் அதை தேர்ந்தெடுத்து அதுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்படுது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது தொட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி நேற்று கிடையாது. சாராயத்தை, அதாவது மதுபானத்தை நம்ம நாட்டில் ஒழிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துக்கு நின்றுச்சு. அது இல்லை அப்படின்னா மக்கள் இன்றைக்கி நகரவே முடியாது. ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னா அவங்க கையில் எடுக்கிறது மதுபானத்தை தான். ஒரு சோகமான சூழ்நிலை அப்படின்னாலும் அவர்கள் கையில் எடுப்பது மதுபானத்தை தான். எதுவுமே இல்லை, சும்மா இருந்தாலும் போர் அடிக்குது அப்படின்னு அவங்க எடுப்பது மதுபானத்தை தான். இன்றைக்கி பெருவாரியான மக்கள் எதை நோக்கி நகர்றாங்க? ஆண்களை எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வேலைக்கு போகிறதே, சம்பாதிக்கிறதே மது குடிப்பதற்காகத்தான். அந்த ஒரு பழக்கம் இல்லைன்னா வேலைக்கு கூட போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சம்பாதிச்சு அப்படியே டெய்லி கூலியை வாங்கி